அடா காலையிலே வந்துட்டீங்க கொளுத்துறதுக்கு. யாரு இதெல்லாம் கண்டுபிடிச்சது கொளுத்துறதுக்குலாம்? ஏய், யார் சொன்னா உனக்கு என்ன? இவ்வளவு குப்பை கிடக்கு கொளுத்து பாரு, புகை வர சூப்பரா வருது. வேற அந்த மோளத்தை வேற எடுத்து வச்சுட்டு டம்பு டம்புன்னு அச்சுன்னு இருக்கான். ஏய், பழசுடா கொளுத்துதான்டா போகி. பிரதீப் வேற நிறைய குப்பை எடுத்து வந்திருக்கா. நீ குட்டான் பழசு தூக்கி போட்டு கொளுத்துவா. ஏய், அவன் ஆல்ரெடி எரிஞ்ச மாதிரி தான்டா இருக்கா. ஏய் நிர்மலே, அவள் தான் உனக்கு. ஏய், பக்கத்து வீட்டுக்காரன் பாரு நிறைய குப்பையை போட்டு புகையாக்குறான். இதே பக்கத்துக்காரன் நிறைய புகை வருதா? சரி இதுல போட்டி வாரியா? போடு போடு, நீ கொஞ்சம் போடு. போடுறா விக்கி. சரி போடுறா எல்லாத்தையும் போடு போடு போடு. நிர்மலே போடு. நெருப்பு கம்மியாகுது. ஏ விக்கி, நானும் பிரதீப் நிறைய குப்பை எடுத்து வந்தோம், நீ தான் எடுத்துன்னு வரல. இதே புகை கம்மியாயிடுச்சு. எங்க வீட்டுல எதுவுமே இருக்காதடா. இதே ஏய், வீட்டுல போய் பாடுறா, பீரோல ஏதாவது இருக்கும். விக்கி, பீரோ அடியெல்லாம் பாரு வச்சிருப்பாங்க நிறைய பேப்பரு. பெத்துணும் அப்போ பீரோ சந்தில் இல்லாம இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு முன்னாடி எங்க வீட்டுல போய் பாத்துட்டீங்க போலுது நீங்க. சரி போறேன் இது சீக்கிரம் எடுத்துன்னு போ. என்னடா விக்கி, எதுவுமே இல்ல, என்ன இவ்வளவு பெரிய பேக் எடுத்து வந்துக்கிறா? ஏய், நீ சொன்ன மாதிரி பீரோல நிறைய இருக்குதா? அப்படியா? போடு 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 போட்டு கொளுத்து ஃபர்ஸ்ட். என்னன்னு தெரியல, போட்டு கொளுத்து. பழைய தமிழ் புக் ஃபர்ஸ்ட் தேரி. இது என்னது? வா, ரிப்போர்ட் கார்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொளுத்தணும்டா. அப்பா போடு 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 போடு. சரி இதையும் போடு. நல்லா எரியுதா? இந்த ஏரியாலே பெரிய போகி நம்ம தான். காலையில ஏர் பொல்யூஷன் பண்ணுது. எங்க அப்பா எங்க வராருங்க? என்ன விக்கி, உங்க அப்பா வராரு? சரி அப்படியே சைலண்டா கொளுத்துவோம். காலையில ஏஞ்சு ஸ்கூல் போக சொன்னா அழுவுதுங்க. தண்டை கர்மாந்த வேலை பண்ணதுக்கு முதலாள வந்து நிக்குதுங்க. ஐயோ, இந்த ஆள் வேற புலம்பிக்கினே இருப்பான். இந்த ஆள் வந்தானாலே மூஞ்சிங்கள பேரு பாத்தியா, ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொளுத்து. ரிப்போர்ட் கார்டா? அது சரி, நல்ல மார்க் வாங்கினா பின்னாடி பார்க்க உதவிடும். எதுக்கு அதெல்லாம் சொல்றேன்? நீ எப்ப பாரு ரிப்போர்ட் கார்டு, பழைய ரிப்போர்ட் கார்டு தான். நான் கொளுத்துனா என்ன உனக்கு? ஒரு மோளை கேட்டா வாங்கி தர்றது கிடையாது. இதெல்லாம் மட்டும் நல்லா பேசுவேன். கரும்பு இல்லைன்னா தான் இருக்குது உனக்கு. ஓஹோ, மோளம் கேக்குதா? தோலையே உரிச்சு மோளம் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணுகிறேன். மாட்டு வேறு நீ. ஏய் பிரதீப், யாராவது பிளாஸ்டிக் நெருப்புல கட்டுவாங்களாடா? கொஞ்சமாவது அறிவிக்குதாடா உங்களுக்கு? ஏய், கையெல்லாம் சுட்டு நான் போலதுடா. எல்லாம் ஊர்ல இருக்கிற தற்கொலை எல்லாம் எங்க தான் சுட்டுது. டேய், நீ வண்டி ஆர்சி புக்க கொளுத்தினுகிற? ஆர்சி புக்கா? அப்படின்னா இது ஆர்சி புக்னா என்னவா? மாமனா நீ உனக்கு ஏய் பிரதீப், ஆர்சி புக் கொளுத்துறதுக்கு எந்த அடினா? பச்சை கிட்ட ரேஷன் கார்டு வேற கொளுத்துறாடே. அது தெரிஞ்சா என்ன அடி விடுமா? ரேஷன் கார்டு மொத்தம் ரேஷன் கார்டு. அது ரேஷன் கார்டா? ஓடுறா. ஏய், பொங்கல் அதுமா கொட்டாய் ஊட்டினு இருக்காரா? ஆமா நிர்மலே, பிரதீப், இந்த வருஷம் நம்ம ஏரியால என்னென்ன போட்டிலாம் நடத்துறாங்க? அதுவா, 50 திருக்குறள் ஒப்பிக்கணுமா? எது திருக்குறள் ஒப்பிக்கணுமா? ஆமா ஆமா. ஏய், அதெல்லாம் வேணாம்பா, வேற ஏதாவது சொல்லுப்பா நமக்கு ஏத்த மாதிரி. ஏய், லெமன் இன்ட்ரெஸ்ட் பண்றா, அதுதான் நீ மாசாச்சே. லெமன் இன்ட்ரெஸ்ட் போனா அது அசால்ட்ரா. ஆமா, போன வருஷம் நான் தான் ஜெயிச்சேன், இந்த வருஷம் நானே ஜெயிச்சிடுறேன். ஆமா. வேற மியூசிக் வச்சாரு. மியூசிக் வச்சாரா? பிரதீப், நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணு. பிரதீப், நீ தான் அழுதே ஜெயிச்சிருவா அதுல. ஆமா, அழுதே ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன். சாக்ரேஸ். சாக்ரேஸ் நீ போ, நீ தான் வெயிட் கம்மியில குச்சி போயிடுவ. நானே வா, அதுவும் கரெக்ட் தான், வேகமா ஓடுவேன். ஆமாமா. ஏய், ஆளுக்கு ஒன்று ஜெயிச்சிருவோம். அப்பதான் மாஸ் பாட்டுவோம். நம்ம டீம் தான் கெத்துன்னு காட்டணும். ஓகேடா சூப்பரா. பொங்கல் மாதிரி நிம்மதி விடு. எங்க அப்பா வர? டேய், கிரைம் குரூப் என்னடா பண்ணுகிறீங்க? நான் வீட்டை கொடுத்த பிளான் பண்றீங்களா என்ன? அந்த பாலாஜி பையன் பாருங்கடா, 50 திருக்குறள் அப்படி ஒப்பிக்கிறான். டேய், திருக்குறள் நாளைக்கு ஸ்டேஜ் ஏறி நல்ல பேர் வாங்க போகுது. இதுங்களாம் இருக்குதுங்களே. அது சரி, காலைல இதுவே தமிழ் புக்கு கொளுத்தினது உருப்பிடுமா? அது பழைய புக்கு பாது. ஆமா, பழைய புக்கு. அப்படியே பச்சை கீஸ்ட் நீ எல்லாத்தையும். பச்சை கிஸ்டியாவா? அதாவது முன்னிச்சுல அந்த சப்ஜெக்ட் அந்த வருஷம். கொஞ்சம் பேரு அங்கிள், லெமன் இந்த ஸ்பூன்ல விக்கிதா மாசு உங்களுக்கு தெரியாதா? அதான் லெமன் இந்த ஸ்பூன்ல வின் பண்ணி நான் கிளாஸ் வாங்கி குத்தல, அதுல தானே சரக்கு அடிக்கிறா. ஏய், நான் சாயிருக்கு பேசுகிறா, சா வச்சிருவேன். பாத்தியா விக்கி, உங்க அப்பா என்ன பேசிட்டு போறாருன்னு? இந்த பாலாஜி பையனால ஒரே பிரச்சனை இருக்குதுடா. இப்போ ஏய், அவன் எங்க இருப்பா எனக்கு தெரியும்டா. அவங்க போலாம். இங்கதான் பிரச்சனை அவன். ஏய், இங்கதான் இருக்கே நீ. உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமாடா? அதுவா? 50 திருக்குறள் அப்படியே சொல்லுவியாமே நீ? ஏய் ஆமாடா, காலையில 5 மணி 8 மணி வரைக்கும் படிப்பேனா, அப்புறம் சாயங்காலம் அப்பயும் 5 மணி 8 மணி வரைக்கும் படிப்பேனா. அதான்டா. அப்ப பென்டன்ல எப்படா பாப்ப நீ? பென்டனா? அப்படினா பாத்தது இல்லையா? ஐயோ, அப்படியா? வா. ஏய், என்னடா ஏலியனா மாறறான்? 4 கை இருக்கு. பாலாஜி, நீ பார்த்தது ஒரு ரூபம், இன்னும் பல ரூபங்கள் இருக்கு. இதுக்கு பேரு 4 ஆர்ம்ஸ். பாலாஜி, இது ஒரு ஏலியன் தான். இன்னும் எவ்வளவு ஏலியன் இருக்கு தெரியுமா இதுலயே? நிறைய ஏலியன் வருமா? பார்த்தே ஆகணுமே. ஏய் பாலாஜி, டோரிமான் ஒண்ணு இருக்குது, அது பாக்கெட்ல இருந்து நிறைய டிவைஸ் எடுக்கும். டோரிமானா?
டிவைஸ் வருமா? நான் நிர்மலே ஏரியால டெக்கரேஷன்லாம் மாசா இருக்குது. எப்ப இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் ஸ்டார்ட் பண்றாங்களா? ஆமா ஜெயிச்சா அது கிளாஸ் தருவாங்களா? ஏய் ஃபர்ஸ்ட் திருக்குறளாண்டா, அதுக்கப்புறம் தான் லெமன் இந்த ஸ்பூனா. திருக்குறளா? ஐயோ அது வேற, எங்க அப்பா கண்ணில் மாட்டாம இருக்கணும்டா. ஆமா ஆமா. இப்போ மியூசிக்கல் சேர் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் போலியே. ஏய் உண்டாண்டா பாலாஜி மேலே ஏற்றாண்டா. பாலாஜி ஆமா நேற்று வர அவனுக்கு பென்டன் போட்டு காமிச்சோம். மனப்பாடமா சொல்லுவானா? பாப்பா இரு. பாலாஜி வந்துட்டான். புள்ளனா இப்படி பெற்றுருக்கணும். நல்லா மணி மணியாக திருக்குறள் சொல்ல போகுது. நானும் பெற்று வச்சிருக்கேனே. எங்கே அந்த தருதல அது இருக்குது. அகரமுகர சொல்றி சொல்லு. ஃபஸ்ட்டு ஒரு ஏலியன் வந்து 4 கை வந்துச்சு, அப்புறம் ஏலியன் வந்துச்சு, 3வது ஏலியன் வந்துச்சு. அது பேர் என்ன? விக்கி, அது 3வது ஏலியன் வந்துச்சுல, அது பேர் என்ன? என்னது பென்டன்? என்னடா இவன் பென்டன் ஏலியன் பேர்லாம் கேட்கிறேன். அந்த பேர் நான் பென்டன் கதை சொல்லுகிறேன். நீ ஐயோ இது நீ சொல்றா, 10 கிலோ இருக்குமே. பாலாஜி அது கோஸ்டா. ஐயோ திருக்குறள். அகரமுகர. இவன் டோரேமான் பாட்டுலாம் பாடுறான். திருக்குறள் அதெல்லாமா வருது? திருக்குறள் ஏட விடமாகுது. நான் ஒரு பறக்கும் ரோபோ டோரேமான். நான் டோரேமான் பாட்டு பாடுறான். ஐயோ மச்சான், இவன் நம்ம 3 பேர் தூங்குற கேப்ல டோரேமான் பார்த்துட்டு இருக்கிறான்டா. டோரேமானா? எங்க அப்பா வர என்ன பாக்குறாரு? டோரேமான் பாட்டெல்லாம் பாடாத. ஐயோ பறக்கும் ரோபோவாமே. ஏரியால ஒரே ஒரு நல்ல குழந்தை இருந்ததுடா, அதையும் கத்துறானுங்க. நேற்று இவனுங்க 3 பேர் கூட நீ போகும்போது நினைச்சேன்டா நடக்கும்னு சொல்லி. எதுவும் வரல பாட்டுமா போட்டுதான் பார்க்காம இங்கே வந்து விட்டேன். இந்த காணும் பொங்கலுக்கு இவங்கெல்லாம் கூட்டின வெளியே வர சொல்லி எவனா கண்டுபிடிச்சான்னு தெரியல. டேய் பாத்துக்காண்டா, இதான் மெரினா பீச். எப்ப பாரு மெரினா பீச்சை கூட்டினு வரையா? ஒரு விஜிபி குயின்ஸ்லாண்ட் கூட்டினு போனா என்ன? தனியும் போச்சு. 10 கூட்டின்னு வந்தா 10ஆதுன்னு அது கூட சுத்ததெல்லாம் கூட்டின்னு வேண்டியதாகுது. அவங்க அப்பெல்லாம் கூட சந்தோஷமா பார்த்து இருக்காங்க. வாங்க மெரினா பீச்சுக்கு வந்துருக்கான். ஸ்கூல் கட் டெஸ்டே நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வருவோம். இங்க தான் நம்ம ஒரு நைட்டு தொலைஞ்சு போனோம். இனிமேல் பென்டன் கிட்ட சொல்லிருந்தேன்னு வச்சுக்கேன், வாயிலே குத்துறேன். இதே பென்டன் எல்லாம் பார்க்க கூடாதா? ஏய் இருமலே, எனக்கு மட்டும் அந்த பென்டன் வாட்சி கச்சுது. இந்த ஆளு ஒழிஞ்சான்டா. அது ஒண்ணு இல்லப்பா, நாங்க பேசினோம். வாங்க எப்படியே வாங்க. விக்கி, மிளகா பஜ்ஜி சாப்பிடலாம்டா. இதே பஜ்ஜி சாப்பிடலாமா? எங்க அப்பா கூட்டினு வந்ததே பெரிய விஷயம். அதனால ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. சுற்றி பார்த்துட்டு என் வீட்டுல காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கடா. உங்க வீட்டுல காசு கொடுத்துறாங்களா? ஆமாண்டா, எங்க வீட்லயும் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கடா. உங்க வீட்லயும் கொடுத்துறாங்களா? அப்ப எங்க வீட்டுல மட்டும்தான் ஒன்றும் தர்றது இல்லையா? வாடா பஜ்ஜி போட்டா சாப்பிடுவோம். சரி வா போவோம். வா 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 போலாம். வா வா வா. நல்லா காந்தி சிலை பாத்துக்கோங்கடா. அப்பா பஜ்ஜி போண்டா வேற லெவல்ரா. உங்க புண்ணியத்தில் தான்டா சாப்பிட்றேன். என்ன விக்கி, பஜ்ஜிலாம் சூப்பரா இருந்ததா? வரியா போயிட்டு பலூன் ஷூட் பண்ணுவோம். துப்பாக்கி அந்த பலூனா சுடுவோமா? வச்சுக்கிறீங்களா காசு அதுக்கும்? ஆமாமா. வா வா போலாம். வா 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 வா. நல்லா கண்ணகி சிலை பாத்துக்கோங்க. ஐயோ எங்க உங்களை காணும்? கூட தர பானுங்கன்னு தெரியலையே. பலூன் ஷூட் நல்லா இருந்தது. விக்கி, என்னடா உங்க அப்பாவை காணோம்? உங்க அப்பா காணும்? எங்க அப்பாவா? ஆமா. அவர் இங்க தான் எங்கேயாவது இருப்பாரு. பாத்துக்கலாம்டா. நீ சுடுறா, பலூன் சுடுறா நீ. அப்படியா? அதுவும் சரிதான். சரி. பிரதீப், குதிரை மேல போகுமா? பலூன் சுட்டு குதிரையா? குதிரை ஜாலியா இருக்கும்டா. போலண்டா. குதிரையா? சூப்பர்ரா. போலாம். வா வா. ஐயோ நான் பத்தி துவைச்சா கூட பரவாயில்ல, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸா துவைச்சிட்டோமே. எங்க விட்டவனுங்களே? காந்தி சிலையா கண்ணகி சிலையா? காந்தி சிலையே போய் பார்ப்போம் எங்க இருக்குது. என்ன இது? எங்க அப்பா எங்க போனாரு? எங்க குஸ்து மட்டியாயிட்டாரா? ஐயோ நேரமாவது இருட்டாவது. இதை கூட்டத்தில் எங்க கண்டுபிடிப்பேன்? இவங்களை கத்திரி படல கூட இதில் இருக்காது. அவனுக்கு மூஞ்சலாம். ஐயோ எங்க பாருங்க தெரியலையே. எடா விக்கி, இருட்டிக்குச்சு. வேற வருது. இவன் வேற அம்மா ஞாபகம் வந்து அழுகுறான்டா. இன்னும் சின்ன குழந்தையாவே. ஐயோ இது ஒண்ணு எங்க வந்தாலும் அழுவ ஆரம்பிச்சிடும். இருப்பானுங்க. ஏங்க இந்த 3 அக்யூஸ்ட் மூஞ்சிங்களா நீங்க யாராவது பாத்தீங்களா? இரா சரி. அப்ப நம்மளே வீட்டுக்கு போயிடலாமா? சரி. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. எங்க லைட் சரி வீட்டுக்கு போயிடலாம். வாங்க. குழந்தை எல்லாரும் கையில வச்சு கூட்டிட்டு போங்க. யாரும் கட்டி தண்ணி போடாது. தம்பி டேய் சவுப்பு சோக்கா உள்ள போறீங்க. வா. காலையில நினைக்க கூடாது. காலையில எடுத்துட்டு போய்டும். சார் 3 சின்ன பசங்க தொலைச்சிட்டாங்க சார். கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க சார். பேரு? சார் பிரதீப் சார், நிர்மல் சார், விக்கி சார். விக்கி. அடையாளம்? சார் 3 பேருக்குமே திட்டு மூஞ்சி சார். ஆமா சார், அனௌன்ஸ் பண்ணுங்க சார். விக்கி, பிரதீப், நிர்மல் எங்கனாலும் மேடை கிட்ட வருவோம். அடையாளம் திட்டு மூஞ்சி. விக்கி, பிரதீப், நிர்மல் எங்கனாலும் மேடை கிட்ட வருவோம். விக்கி, பிரதீப், நிர்மல் நம்ம பேர்லாம் சொல்றாங்க. மேடை கிட்ட வருவோம். விக்கி, நம்ம 3 பேர் சொல்ற மாதிரி இல்ல? ஆமா நம்ம பேர் தான் அது.
ஆனா வீட்டுக்கு போலாம். ஆமா, ஊர்ல நம்ம மட்டும் தான் விக்கி, நிர்மல், பிரதீப், வேற யாருமே கிடையாது. ஓ அப்ப பிரதீப் நிறைய பேர் இருப்பாங்களோ? எங்க அப்பா நான் குழந்தையாடா, அவர் வந்துட்டு வீட்டுக்கு. வாடா நம்ம போலாம். ஆமா ஆமா நம்ம வீட்டுக்கு போடுவோம் சீக்கிரமா. அப்படியா? சரி சரி வா போயிடலாம் வா. ஐயோ 12 மணி ஆச்சு, வீட்டுல ஒருத்தரும் இல்ல. இவனுக்கு எங்க போனாலுங்க தெரியல. 6.5 hours later. ஐயோ போலீஸ் கேஸ் ஆக போகுது. கண்ணில் இல்லை அச்சு போயிடுங்களா ஒரு வேலை இவனுங்க. நாளைக்கு வர ஸ்கூலுக்கு போகணுமே. டேய் நீ எப்படி வீட்டுக்கு வந்த? அப்பா நீயா? பா நீ தொலைஞ்சு போயிட்டேன்லாம் நினைச்சேனே. என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? என்னது நான் தொலைஞ்சிட்டேனா? டேய் நீ தொலைஞ்சு சொல்லுதா? நான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிருந்தேன். அப்ப கூட போயிருந்த? நாங்க தொலைஞ்சு போயிட்டோமா? நாங்க ஏன் தொலைஞ்சு போறோம்? நான் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் நாங்க ஏரியாவுக்கு. 7 மணிக்கெல்லாம் வந்துட்டியா? ஆமா, உன்னை தேடி தேடி பார்த்தா நீ இல்ல. சரி தொலைஞ்சு போயிட்டோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். உனக்கு வழி தெரியல, வர வேண்டியது தானே சீக்கிரம். டேய் உனக்கு காணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது என்னடா? அப்படி எங்க இருந்த? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியா? எதுக்கு அதெல்லாம் பண்றப்பா? நான் நிறைய வாட்டி மெரினா பீச் போய்க்கிறேன் பா, தனியாவே. அதெல்லாம் வந்துடுவேன்பா. அப்ப நீ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியா? இதுக்கு தான் ஒண்ணுமே தெரியல வியாபாரமே உனக்கு. ஒரே மாதிரி காரணப்பா. சரிடா. சரி சரி டென்ஷன் ஆகாத, போய் படுப்போ. நைட்டு ஃபுல்லாக சுற்றிருக்கிறாரு புலகடி பீச்சில். காலைல போய் நிர்மல் கிட்ட சொல்லிட்டு வச்சிருக்கணும். என்ன சவுண்டு? என்ன விக்கி வீட்டில் ஒரே திருக்காக கேட்குது?